Hello all, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் எரர் கரெக்ஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுவும் ஸ்பேசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய ஒன் ஆஃப் தி ஒர்க் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதில் என்னன்னா கிராமட்டிக்கல் எரர் கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் நம்ம கரெக்ட் பண்ண போறோம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எதுக்கு நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒர்க் நான் இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாக நான் ஒரு ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ என்னோட ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் அது. ஸோ அதுக்காக தான் இனியும் லைக் கிராமட்டிக்கல் எரர் கரெக்ஷனா ஓப்பன் ஏஐலேயே வந்துருச்சு. GPT-3லேருந்து GPT-4 எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ எப்படி நான் இதை பில்ட் பண்ணியிருக்கேன்றத எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே. ஸோ கைஸ், இந்த கிராமட்டிக்கல் ஏதாவது கரெக்ஷனுக்கு நான் ஸ்பேசியில் 3.3.1 வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிப் இன்ஸ்டால் ஸ்பேசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஈக்குவல் டு 3.3.1 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை. ஸோ யூ கேன் இக்னோர் திஸ் எரர். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது என்னன்னா, ஹக்கிங் ஃபேஸ் ஹப்ல வந்துட்டு ஏற்கனவே மூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடலோட நேம் வந்துட்டு என் கிராம் கோர் வெப் டிஆர்எஃப். ஸோ பேசிக்காக இந்த மாடல் என்னன்னா, ஒரு ஸ்பேசி டேகர் பேஸ்டு லாங்குவேஜ் மாடல் பில்ட் ஆன் டாப் ஆஃப் ராபர்ட்டா மாடல். அதான். ஸோ என்னன்னா, நார்மலாக நம்ம வந்து ஸ்பேஸில் வந்து நிறைய பைப்லைன்ஸ் இருக்கு. என்இஆர் பைப்லைன், அப்புறமா அந்த டேகர் பைப்லைன், சென்டென்சைசர் பைப்லைன், அந்த ஸ்பேன் கேட்டகரைசர்னு சொல்லிட்டு பைப்லைன் நிறைய இருக்கு இதுல. ஸோ நம்ம வந்துட்டு ஓகே எங்க ப்ராசஸிங் பைப்லைன்ஸ் இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டோக்கனைசர், டேகர், பார்சர், என்இஆர், ஸோ இத்தனை பைப்லைன்ஸ் இருக்குது. நம்ம இதில் டேகருங்கிற பைப்லைனை யூஸ் பண்ணி தான் நம்மளோட மாடல் நான் இந்த இதில் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் கிராம் கோர் வெப் டிஆர்எஃப்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, இங்கேயே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்டல் சிம்பிள் பிப் இன்ஸ்டால். ஸோ அந்த பர்டிகுலர் மாடலோடைய பாத், ஹக்கிங் ஃபேஸோட ஹப்போடைய பாத். ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த ஸ்க்ரீனில் தெரியுது உங்களுக்கு. ஸோ ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். நான் மறுபடியும் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இம்போர்ட் ஸ்பேசி. அண்ட் இந்த பேக்கேஜ் ஆக்சுவலாக தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுத்தனா ரன் ஆகுது. ஸோ என்னோட மாடலில் வந்துட்டு கிராமர் ஈக்குவல் டு ஸ்பேசி டாட் லோட், அந்த மாடலோட நேம் என் கிராம் ஃபோர் வெப் டிஆர்எஃப்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்டார்ட். இது ஸ்டார்ட் எது கொடுக்குறேன்னு சொல்கிறேன் நான். அப்புறம் பின்னாடி நம்மளோட ஆக்சுவல் சென்டென்ஸ். இந்த இடத்துல தேர் இஸ் மெனி சிச்சுவேஷன் வேர் இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் டு வியர் சன்கிளாசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு சென்டென்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னா, சப்போஸ் இந்த தேருங்கிற வேர்டில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டார்ட்ன்ற டோக்கன் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ சப்போஸ் நான் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்புட் சாம்பிள் அவுட்புட் பார்க்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் எதுக்காக இந்த ஸ்டார்ட்ன்ற டோக்கன் நம்ம இந்த இதெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்கிறேன் நான். ஸோ அகைன் லைக் நம்ம இது நார்மல் ஸ்பேஸியோட சின்டாக்ஸ் டெக்ஸ்ட்டை வந்துட்டு அந்த கிராமர் மாடல் கிட்ட கொடுத்து ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிக்கிறோம். அண்ட் அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டு உள்ள இருந்து நம்ம ஒரு ரிசல்ட்டையும் பார்க்க பண்ணிப்போம். ஸோ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஒரு டோக்கனுக்கும் நமக்கு ஒரு டேக் வந்திருக்கு. ஸோ ஸ்டார்ட் கீப்னு வந்திருக்கு, தேர்க்கு வந்து கீப்னு வந்திருக்கு, இஸ்ஸை வந்துட்டு ரீப்ளேஸ் ஆர்னு வந்திருக்கு. ஸோ பேசிக்காக டேகர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுப்போம் ஸ்பேசியில். அண்ட் லைக்வைஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு டோக்கனுக்கும் ஒரு கிளாசிஃபைடு டேகாக வந்திருக்கு. ஸோ பேசிக்கலி இது வந்துட்டு எப்படின்னா டோக்கன் கிளாசிஃபிகேஷன் மாதிரி தான். ஒரு டோக்கனையும் நம்ம இந்த இடத்துல கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்னா, ஸ்டார்ட் வந்து கீப்னு இருக்கு. கீப்னா அந்த ஒரு டோக்கன்ல எந்த ஒரு கிராமட்டிக்கல் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை அப்படின்றது தான் மீனிங். லைக்வைஸ் இப்போ இந்த இடத்துல இஸ்ஸுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் ஆர்னு சொல்லியிருக்கேன். இட் மீன்ஸ் நம்ம வந்து இஸ்ஸை வந்து ஆரா மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறோம். அண்ட் சிமிலர்லி இங்கே சுச்சுவேஷனை வந்துட்டு
டிரான்ஸ்ஃபார்ம் அக்ரிமெண்ட் ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல டேக் கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் அதர் தென் நம்மளுக்கு வேற எங்கேயுமே டேக் கொடுக்கல. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இஸ்ஸை வந்து நாங்கள் ஆர்என் மாற்ற சொல்லியிருக்கோம். ஸோ நான் இந்த இடத்துல ஆர்என் போயிட்டு மாற்றுறேன் நான். அண்ட் சுச்சுவேஷனை ப்ளூரலாக மாற்ற சொல்லியிருக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அக்ரிமெண்ட் ப்ளூரல்னா சுச்சுவேஷனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து சுச்சுவேஷன்ஸ். அண்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் இந்த இடத்துல கரெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த இதை மறுபடியும் ரீரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இந்த இடத்துல ஏஆர்டபிள்யூன்னு கொடுத்துட்டேன். இது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆர்னே சொல்லிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் தெரியாமல் டைப் பண்ணிட்டேன் ஏஆர்டபிள்யூன்ட்டு. இப்போ ஆர்என் மாற்றிட்டு மறுபடியும் நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ எல்லாத்துக்குமே கீப்ன்ற டேக் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு ஃபர்தரா எந்த ஒரு கிராமட்டிக்கல் எரர்ஸும் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு முன்னாடி எதுக்காக இந்த ஸ்டார்ட் டேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றேன் நம்ம பார்க்கலாருங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு நான் தேரை வந்து லோவர் கேஸ்ல மாத்திடுறேன். அண்ட் இந்த இடத்துல டாட் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ லெட்ஸ் see like இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு அப்பெண்ட் பட்டன் சொல்லியிருக்கு. அப்பெண்ட் மீன்ஸ் இந்த இடத்துல பட்டனை வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுன்றதுதான் இதோட மீனிங். பாருங்க, கேபிட்டல் பட்டன். அண்ட் வேற எல்லா இடத்துலையும் ஓகே, இந்த இடத்துல கடைசியில ஒரு பீரியட் ஆட் பண்ணும், ஃபுல் ஸ்டாப் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல. ஓகே, எனிவேஸ் நான் இந்த இடத்துல மாத்திட்டேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன் ரியாலிட்டி பட் வரணும். இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, அது வெறும் எனக்கு கேபிட்டல் லெட்டரா தான் மாற்ற சொல்லுது. பட் இன் ரியாலிட்டி இதுக்கு முன்னாடி பட் வரணும். ஸோ பட் வரணும்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டார்ட்ன்ற டேக் வரணும். அதாவது இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இந்த ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது எரர் இருக்கா இல்லையான்றது பார்க்கறதுக்காக ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம ஸ்டார்ட்ன்ற ஒரு டோக்கனை நம்ம மேனுவலா இன்டியூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த பட்டன்றது வந்துருது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பட்டை வந்து அப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பக்கத்துல BUT ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எந்த இதுவுமே இல்லை. கீப்னு வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த மாடல் பேசிக்காக வந்துட்டு எரர் ஐடென்டிஃபை பண்ணணும், எரர் கரெக்ஷனுக்கான சஜஷன்ஸும் இது வந்து தரும். ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான கிராமட்டிக்கல் எரர் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் ஸ்பேசியோட டேகர் பைப்லைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓப்பன் சோர்ஸ் டேட்டா தான். நான் வந்துட்டு இந்த நிறையா எஸ்ஏஸ் அண்ட் இந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், இந்த பப்ளிஷ் ஆகிருந்த கண்டென்ட், நியூஸ் பேப்பர் டேட்டா அந்த மாதிரி தான் நான் ஜெனரிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைக்வைஸ் நீங்களும் இந்த டேகர்ன்ற டேட்டா செட் எப்படி இருக்கணும், எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு கூட இது பண்ணிக்கலாம். ஸ்பேசி ரியலி ஹெல்ப்ஃபுல். நிறைய பேர் வந்துட்டு ஸ்பேசி யூஸ் பண்ணி கிராமட்டிக்கல் எரர் கரெக்ஷன் எப்படி பண்ணலான்ட்டுலாம் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஐ நோ லைக் அந்த பெயின் எனக்கும் ரியலி இருந்துச்சு. அண்ட் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இது எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மேலே ட்ராப் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ண பார்க்குறேன் நான். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.